ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதே சமயம் தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அப்புறம் வந்து பிரித்து பிரித்து தைக்காமல் இருக்கணும். இதை மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைக்கவும் ஆர்வமாக இருக்கும். தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக, சிம்பிளாக, ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, சில சில விஷயங்கள் வந்து எந்தெந்த இடத்துல நான் எதை மாதிரி கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மாறும். இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 டாட் வரும். அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போதும் போல் கீழ்ப்பக்கம் மடிச்சுக்குங்க. மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. ஏன்னா கீழே ஸ்ட்ரைட்டாக தையல் வரணும் அதுக்காக. இப்போ மேல் பக்கம் வந்து கழுத்தோட அகலத்தை சரியாக வந்து 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அதுக்கு நேராக வந்து அந்த மார்க்கிங்க்கு நேராக அந்த லைனிங் கிளாத் இது மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்து ஷேப் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் தைக்கிறதுல வந்து ஒரே அளவாக வராமல் தையல் முன்ன பின்ன வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு தையல் போடணுமோ 1/4 இன்ச்சு அப்படின்னா நெக்கு ரவுண்ட் ஃபுல்லாக அந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டாட் லைனோ இல்லை அது அப்படியே வந்து புள்ளி புள்ளியாக சின்ன சின்னதாக வச்சுட்டு கோடு மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அது மேலேயே நீங்கள் வந்து தைச்சி எடுத்துங்க. இப்போ வந்து இது எம்ப்ராய்டரி கிளாத்து தான். ஸோ நல்லா கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ லைனிங் கிளாத்தை நெக்குக்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக இல்லை, ஒரு 1/4 இன்ச் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இதை மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இதை மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த சிசர் கட் வந்து நம்ம தச்சிருக்கிற நூலில் படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால நம்ம கம்பல்சரி இது கொடுத்தோம்னா நெக் ஷேப் வந்து நமக்கு நல்லா ரவுண்டாக வரும். அடுத்ததாக இப்போ லைனிங் கிளாத்தை வந்து அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு நல்லா எட்ஜில் எந்த அளவுக்கு எட்ஜில் போட முடியுமோ நல்லா ஓரத்தில் ஒட்டின மாதிரி ஒரு ஊசி மொன அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த கிளாத் வந்து லைனிங் பக்கமாகவே திரும்பி இருக்கணும். மெயின் கிளாத்து பக்கம் எந்த ஒரு பிசுறும், ஏன்னா நம்ம கட் பண்ணி வேற இருக்கோம், அதனால் சமயத்தில் வந்து திரும்பிடும். அதனால் நீங்கள் கையால் எடுத்து விட்டு எல்லாமே ஒரே ஈவனாக லைனிங் கிளாத் பக்கமே வரா மாதிரி எடுத்து விட்டுட்டு எட்ஜில் தையல் போடுங்க. இந்த மாதிரி போடும்போது நெக் ஷேப்பும் உங்களுக்கு எங்கேயும் தடித்து முன்ன பின்ன இல்லாமல் ஒரே ஈவனாக வரும். இப்போ அப்படியே வந்து சுற்றி ரவுண்ட் போட்டுட்டோம், ரவுண்ட் தையல் வந்து போட்டுட்டோம் எட்ஜில். அடுத்ததாக கீழேயும் நம்ம அப்படியே அடித்து தான் திருப்ப போகிறோம். இப்போ நான் காட்டுற மாதிரி அந்த நெக்லைன் ஷேப் வந்து எடுத்துக்கங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கம் அடித்து திருப்பிக்கிறதுக்கு கரெக்டாக ஏற்கனவே விரலால் தேய்ச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள், அதில் வந்து நான் தையல் போட்டு எடுக்கிறேன். அந்த படிமான தையல் போட்டிருக்கோம்ல நெக்லைனில், அந்த தையல் வந்து வெளியில் இதை மாதிரி வரணும். அதாவது அந்த நம்ம பிசுறு எல்லாமே கீழ்ப்பக்கமாகவே திரும்பி இருக்கணும். மேலே எங்கேயும் தூக்கிட்டு இல்லாமல் இந்த பொசிஷனில் நம்ம அப்படியே கழுத்து ரவுண்ட் ஷேப் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் எங்கேயாவது அன்னிவனாக கிளாத் இருக்கிறத நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணணும். பேக் பார்ட்டு தைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தைச்சதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷன் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து நமக்கு லைனிங் கிளாத்லேயும் சரி மெயின் கிளாத்லேயும் சரி கிளாத் பத்தில் எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இது நெக் போர்ஷனு நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். ஸோ அந்த நெக்லைன் வந்து நமக்கு அந்த பீஸ் தேவைப்படாது. அந்த பீஸை நாம் அப்படியே வந்து ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் போடுறதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு கிளாத் இருக்குது. இப்போ ஸ்லீவோட சென்டரும் அதுக்கு நேராக கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட வசம் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மாதிரி இந்த கட் பண்ண கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அந்த வசம் மாறாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா தான் தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டுமே லைனிங் கிளாத் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கும் கரெக்டாக வரும். ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. ஒரு பக்கம் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து கம்மியாக இருக்குது. அதை இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ லைனிங் கிளாத் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ சென்ட்ரு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதனால கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ ஸ்லீவோட சென்ட்ரு அதுக்கு நேராக கீழ்ப்பக்கமும் அந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை கரெக்டாக ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் அப்படியே பேக் சைடு திருப்பிக்கலாம். எந்த பக்கம் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக ஈக்குவலாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற முன்பக்கம் இருக்கிற கொஞ்சமாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கீழேருந்து மேலே சமமாக, அதாவது ஒரு பக்கம் வந்து லைனிங் கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு சைடு நல்லா 1.25 இன்ச் இருக்குது. அது நம்ம வந்து மெயின் கிளாத்து கொடுத்து கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன்.
இதே மாதிரி 2 ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே லைனிங் கிளாத்தில் அந்த அடித்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ராங் சைடு வந்து மேலே இருக்கணும். அதை மாதிரி வச்சுட்டு கீழே 1/2 இன்ச்சில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் இந்த மாதிரி விரலால் தேய்ச்சி லைனிங் கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தையல் நேராக போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் இப்போ லைனிங் கிளாத்தை அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு மெயின் கிளாத்துக்கு எப்படி ஜாயின் போடுறேன்னு பாருங்கள். இப்போ மெயின் கிளாத் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிளாத் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்லேயோ 1/2 இன்ச்லேயோ இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கிளாத்தை அப்படி மடித்து இப்போ இது மாதிரி கொண்டு வந்து ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வேலை முடியுது. நம்ம துண்டு துண்டாக தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக லைனிங் கிளாத்தை வந்து இதை மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தில் இதை மாதிரி ஜாயின் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தும் நமக்கு எந்த அளவுக்கு கிளாத் தேவையோ அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த வெளியில் இருக்குது. பரவாயில்ல, ஓகே. நான் துண்டு துண்டாக நிறைய ஜாயிண்ட் போட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஜாயின் போட்டுக்கிட்டேன். இப்போ சைடில் ஜாயின் பண்ணாமல் மேல் பக்கமாக நம்ம வந்து கிளாத்து லைனிங் கிளாத்து மெயின் கிளாத் ரெண்டையும் வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்க கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவோட அந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை மாதிரி சேமாக வச்சுருங்க. ஆம்ஹோல் ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி கரெக்டாக 2 ஸ்லீவையும் ஈவனாக வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு கம்மியாக இருந்தாலுமே மெயின் கிளாத்து இது மாதிரி மடிக்கும் போது உள்பக்கம் போயிடும். அப்போ வந்து நமக்கு வெளியில் எந்த இதுவும் தெரியாது. ஸோ 2 ஸ்லீவும் நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து யோக் பெட்டி தைக்கிறதுக்கு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்து ரெண்டு கிளாத்து தான் இருக்குது. ஏன்னா மெயின் கிளாத் வந்து நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்கு நல்லா திக்னஸாக இருக்கனால 2 கிளாத் மட்டும் போதுங்கிற அளவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். கீழ்ப்பக்கம் நல்லா 1.5 இன்ச்சு லைனிங் கிளாத்தை வந்து மடித்து ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சி எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நம்ம அடித்து திருப்ப போகிறோம் அப்படின்னா மெயின் கிளாத்தில் வந்து ரைட் சைடு மேலே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சு தைக்கணும். இப்போ அப்படியே திருப்பி வந்துட்டு மெயின் கிளாத்தில் கீழ்ப்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். இதை மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கிளாத்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும். ஸோ தைக்கும்போது இந்த ஃபால்ட் வராமல் அந்த லெஃப்ட் ரைட் வசம்லாம் நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம பிரித்து தைக்க வேண்டியது இருக்காது. ஸோ தைக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். நமக்கு தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங்கே நீட்டாக இருக்கும். நமக்கு உடம்போட சுற்றளவோட ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நீளம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெல்ட் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு ஜாயிண்ட்டும் வந்து நமக்கு விலகாமல் இருக்கிறத நான் 2 ஓரத்துலையும் தையல் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து 4 டாட் வந்திருக்கு. இப்போ பட்டியோட உயரத்தை வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன். 2 பக்கமே 2.25 இன்ச் தான் இருக்குது. பெல்ட்டோட உயரம் வந்து நம்ம எப்படி அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 2.25னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்த்து எப்போவும் மார்க் பண்ணுவோம் பாருங்கள். அதே மாதிரி பெல்ட்டோட உயரத்தை நான் எதுவுமே பண்ணல. இப்போ அதுக்கு மேட்சாக வந்து நம்மளும் வந்து 4 டாட் பிடிச்சி தான் தைக்க போகிறோம். நம்ம இது 4 டாட் இருக்குது, நம்ம அளவு கம்மியாக வச்சுக்கலான்னு பெல்ட்டை வந்து அதிகமாக தைக்க முடியாது. அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே அளவு கேட்டிருக்காங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரி தான் நம்மளும் தைச்சி கொடுக்க முடியும். ஸோ பெல்ட்டோட அளவை நம்ம என்னவோ அதே அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸு எல்லாமே நான் வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவு தான் அப்படியே வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மார்க்கிங் வந்து உள்பக்கம் போயிடணும். மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இதை மாதிரி வச்சுட்டு தைக்கும்போது நமக்கு இந்த மார்க்கிங் வந்து திரும்ப வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியும், பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 லெஃப்ட் ரைட் ரெண்டையும் கரெக்டாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அதே மாதிரி இப்போ நான் போட்டு காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு தையல் போட வேண்டிய இடத்த இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்கீங்களா என்னங்கிறது தெரியும். அந்த கோட்டு மேலேயே நீங்கள் தையல் போடும்போது தைச்சதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ தான் புதுசாக தைச்சி பழகுறோம் அப்படிங்கிறவங்க, அப்புறம் தையல் வந்து நேராக போட வரல அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப நீட்டாக வந்து உங்களால் தையல் போடுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ எப்போதுமே இதே மாதிரி மெயின் கிளாத்தில் நான் எக்ஸஸாக வந்து கிளாத் விட்டு வந்து கட் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்துக்கு ஈக்குவலாக கட் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா திக்னஸாக கிடைக்கும் அதுக்காக. ஸோ அந்த லைனிங் கிளாத் மேலே இப்போ ஜாயிண்ட் வந்து ரைட் சைடு லைனிங் பக்கமாகவே திரும்பி இருக்கணும். எப்போதும் போல் லைனிங் கிளாத்தில் தையல் போட்டு எடுக்கிறோம். லைனிங் கிளாத்தில் நல்லா ஒட்டினா மாதிரி, அதாவது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஜாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அதில் நல்லா ஒட்டுனா மாதிரி லைனிங் கிளாத் மேலே தையல் வரணும். மெயின் கிளாத்தில் இறங்கிடக்கூடாது.
லைனிங் கிளாத்லேயே வந்து தையல் வந்து வரணும். ஸோ அதை மாதிரி போடும்போது நமக்கு திருப்பும்போது அந்த ஷேப் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப் வந்து கச்சிதமாக அழகாக கிடைக்கும். ஸோ மெயின் கிளாத்தில் எப்போதும் போல் நல்லா ஓரத்தில் எட்ஜில் வந்து தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன். நெக் ஷேப் வந்து நம்ம ஒரு தையல் மட்டும் எட்ஜில் போட்டு தான் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும் இது. ஷோல்டரும் வந்து பிசர் தெரியாமல் நல்லா இன்வெசிபிளாக தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மெத்தடில் நீங்கள் தாராளமாக வந்து அடித்து திருப்பி தைக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணும்போது இந்த டாட் மார்க்கிங்கிட்ட அந்த கார்னர் கிட்டலாம் கிளாத் வந்து நீடலை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கிளாத்தையும் சேர்ந்தா மாதிரி திருப்புங்க. கிளாத் வந்து அப்போ வந்து நழுகி போகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். டாட் வந்துட்டு இந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பீஸில் வந்து 4 டாட் வரும். ஃபஸ்ட்டு நம்ம 3 டாட் மட்டும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு பேக்குக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எந்த அளவுக்கு நம்ம டாட் பிடிக்கிறது, எந்த இடத்துல பிடிக்கிறது அப்படிங்கிறலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்கிறேன். அதாவது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். ஸோ ஒவ்வொரு டாட்லேயும் வந்து ஃப்ளாக் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட் டாட் பிடிக்கிறோம்ல அந்த இடத்துக்கிட்ட வந்து நல்லா 2 தையல் போடுங்க. லாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் நீளமாகவே போட்டுங்க. ஏன்னா ஆம்கோல் கரெக்ஷன் அப்போ அந்த தையல் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் ப்ரெஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 37 இன்ச்சு தான். ஆனால் எல்லாமே வந்து 4 டாட் வருது. அப்போ ஃப்ரண்ட் ஷேப் வந்து நல்லா எடுப்பாக வந்து இருக்குது. எதனாலனா ஒரு சிலருக்கு இப்போ டெலிவரிக்கு அப்புறம் உடம்பு வந்து கொஞ்சம் பாடி வந்து ஷேப் மாறும். கொஞ்சம் வெயிட் போட்டுச்சுன்னா ப்ரெஸ்ட் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவுமே இந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் தான். பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நான் தைச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இறக்கமாக இருக்குது. ஸோ அளவு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நம்ம அப்படியே வந்து தைச்சி தான் எடுக்கிறோம். ஸோ நம்ம எந்த கரெக்ஷனும் அதில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட அளவுகளும் வந்து கண்டிப்பாக மாறும். நம்ம அதில் எந்த கரெக்ஷனுமே பண்ணாமல் தைச்சி கொடுக்கும்போது தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இன்வெசிபிளாக தைக்கிறோம் அப்படிங்கிறனால இந்த ஓரத்தில் ஜாயின் பண்ணி இந்த தையலை பிரித்து எடுத்துகிட்டு இப்போ அந்த பட்டி கிளாத்தில் மெயின் கிளாத் இருக்குல்ல அதில் வந்து ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து தையல் போடுறேன். ஸோ 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டாட்டுக்கிட்ட கிளாத் வந்து நல்லா மொத்தமாக இருந்ததுனால கொஞ்சம் கிராஸாக நான் கட் பண்ணிவிட்டு மடிச்சிருக்கேன். ஸோ ப்ளவுஸ் கிளாத்தை வந்து அப்படியே சுருட்டிட்டு போய் இன்னொரு கிளாத் லைனிங் கிளாத் இருக்கும்ல அது மேலே வச்சு ஏற்கனவே போட்ட தையல் நமக்கு கரெக்டாக தெரியும். அந்த தையல் மேலேயே போடலாம். இப்படி திருப்பும்போது நமக்கு அந்த தையல் வெளியில் தெரியும். தையல் வந்து கரெக்டாக அதே இடத்துல போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா நம்ம இப்போ திருப்பி இதை மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டுங்க. ஒரு விரலால் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து அந்த பட்டியோட அந்த உள் பக்கமாக கொடுத்து இந்த மாதிரி உருவி எடுத்திங்கன்னா கிளாத் வந்து வெளியில் வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4ஆவதாக வர டாட் வந்து எல்லா கிளாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஜாயிண்ட் கீழ்ப்பக்கமாக தான் திரும்பி இருக்கும் பட்டி சைடு. அது மேலே வந்து ஒரு ஃபுட்டு கேப் விட்டு ஒரு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தையல் வந்து பெல்ட் வந்து நல்லா ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ தைச்சதுக்கப்புறம் 2 ஃப்ரண்ட் போர்ஷன் ரெண்டுமே ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுல அதில் வந்து 2 கிளாத் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து 2.25 இன்ச்சு இருக்கும், ஒன்று வந்து ஒரு 4.5 இன்ச்சில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த 4.5 இன்ச்சு வந்து நமக்கு ஐப்பட்டிக்கு அதை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஓப்பன் சைடு வந்து இந்த மெயின் ப்ளவுஸோட மெயின் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பக்கமும் கீழ் பக்கமும் 1/2 இன்ச்சு வந்து கிளாத் வந்து விட்டுறணும். இப்போ வந்து ஃபோல்டிங் வந்து அப்படியே ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் மறைகிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஐ தேவையோ மார்க் பண்ணிக்கங்க. மிஷின் ஐ தான் இதில் தைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மேல் பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள் பக்கமாக மடிச்சுட்டு ஓரத்துலேருந்தே ஃபஸ்ட்டு, ஏன்னா மேல் பக்கம் ஓப்பனாக இருக்கும்ல, அது மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அளவு வந்து பொசிஷன் வந்து கரெக்டான ஒரே இடத்துல வரும். ஸோ சிம்பிளு. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஐ வாட்டத்துலேயே நீங்கள் வந்து மார்க்கர் வச்சு பி மாதிரி வரைஞ்சிட்டு கூட இந்த ஹூக் பெட்டி வந்து நீங்கள் தைக்கலாம். இப்போ 4ஆவது ஹூக்கு அந்த ஐ தைச்சிட்டு அந்த இடத்துலையே நீடில் நிப்பாட்டிடுங்க. அப்போவே வந்து கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து மடிச்சிருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் தைச்சிட்டு சென்டரில் வந்து ஒரு சேஃப்டி தையல் ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நீட்டாக வரும் இந்த மாதிரி தைக்கிறப்ப. கிளாத் வந்து அதாவது ஐப்பட்டி வந்து தைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சிடலாம்.
என்னோட ஸ்டிச்சிங் மெத்தடில் வந்து நான் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கலாங்கிறது தான் எல்லாமே தைச்சிட்ருக்கேன். நானும் இப்படி தான் தைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இப்போ அந்த 2.25 இன்ச்சில் அப்படியே வந்து சிங்கிளாக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஹூக் பட்டி மடிக்கிறதுக்கு மேலே இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக தான் வைக்கணும். எப்போவுமே அடித்து திருப்பின ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இதை மாதிரி ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறப்போ கிளாத்தை வந்து மேல் பக்கம் ஈக்குவலாக வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூக் பட்டி வந்து இழுத்தா மாதிரி சுருக்கமாக வந்துடும். ஸோ இது மாதிரி கிராஸாக தான் வைக்கணும். எப்போதும் போல் எக்ஸ்ட்ரா கிளாத்தை மடிச்சுட்டு நல்லா ஓரத்தில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி போடுற தையல் வந்து மடித்து அந்த எட்ஜில் போடாமல் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு கேப் விட்டு நீங்கள் தையல் போடும்போதும் உங்களுக்கு வந்து எங்கேயுமே இழுத்துக்கிட்டுலாம் இல்லாமல் ஹூக் பட்டி வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ சிம்பிள் தான், இதை மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பேக் சைடு வந்து அப்படியே வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனை பேக் பீஸில் இதை மாதிரி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து வசம் மாறத்துக்கு வேலை இல்லை, ஏன்னா நெக் சைடு தான் வந்து நெக்கோட ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் அப்போ ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டுங்க. இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக் ஷேப் வந்து நல்லா திரும்பும், அதுக்காக. ஸோ 2 பக்கமும் இதை மாதிரி நமக்கு ரொம்ப நீட்டாக வந்து பிசர்லாம் வெளியில் தெரியாமல் இந்த ஷோல்டர் ஜாயின் வந்து இது மாதிரி தைக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ளவுஸில் எல்லா விஷயமே நம்ம கட் பண்ணும் போதே ரெடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு தைக்கிறது ஒரு விதம். நம்ம சில விஷயங்கள் வந்து தைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து நம்ம சில கிளாத் வந்து கட் பண்ணி தைக்கிறது ஒரு விதம். 2 விதமாகவும் தைக்கலாம். 2த்துலேயுமே வந்து நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. ஸோ சர்வீஸ் தான் நமக்கு மெயினு. எந்த அளவுக்கு நம்ம தைச்சி பழகிறோமோ அந்த அளவுக்கு எல்லா வேலையுமே நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ இன்னொரு இந்த முதுகு பக்கமாக கையை விட்டு கிளாத் வந்து இதை மாதிரி திருப்பிக்கிங்க. ஃப்ரண்ட் போர்ஷனை பேக் சைடு உள்ளே விட்டு ஒரு சைடு வந்து திருப்பிக்கிட்டோம்னா ப்ளவுஸோட 2 பக்கமாக ஈவனாக கரெக்டாக வந்துடும். இப்போ பேக் சைடு நெக்குக்கும் அதே மாதிரி எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டு தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளவுஸில். இன்னும் 2 தையல் போட்டாலும் இது இந்த கிளாத்தில் வந்து தெரியாது, நம்ம சிங்கிள் தையல் போட்டே ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ எந்த அளவுக்கு நல்லா எட்ஜில் போட முடியுமோ ஒரே ஈவனாக வந்து தையல் போட்டுக்கிட்டு வாங்க. இந்த தையல் போடுற அந்த லைன் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ தையல் போடுறது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ புதுசாக பழகுறீங்கன்னா வேஸ்ட்டு கிளாத்தில் நிறையா வந்து தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து தையல் போடுற விஷயம்லாம் ரொம்ப ஈஸியாக வரும். டேரெக்டாக எடுத்தோன்னா ப்ளவுஸில் மட்டும்தான் தைக்கணும்னு இல்லை, நிறைய வேஸ்ட்டு கிளாத்தில் தைச்சி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து கிராஸாக இருக்குது. நான் கிளாத்தை மட்டும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். டிசைன் பார்த்தோம்னா தைக்கும்போது நமக்கு கிளாத் வந்து கிராஸாக போகும். ஸோ இப்போ பேக் சைடு வந்து மெயின் கிளாத்து, லைனிங் கிளாத், ஆம்போல் கிட்ட நம்ம என்ன ஜாயின் பண்ணலாம், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபுட்டு கேப்பு விட்டு போட்டு தையலை வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலை நல்லா ஈஸியாக முடியும். இப்போ பேக் சைடு வந்து கொஞ்சமாக கிராஸ் எடுப்பேன். இப்போ உடம்போட சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வந்து கரெக்டாக வரும். பேக் சைடு இப்படி மடிச்சுட்டு உடம்போட ஜாயிண்ட் 2ம் கரெக்டாக இருக்கணும். பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோதான், எக்ஸ்ட்ரா கிளாத்தும் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு. கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா டாட் வந்து பிடிக்க போகிறோம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு 2யும் இது மாதிரி ஈவனாக வச்சுட்டு பின் போட்டுக்கலாம். டாட்டெல்லாம் நல்லா கரெக்டாக மேல் பக்கம் எடுத்து விட்டுருங்க, எங்கேயும் சுருக்கம் இல்லாமல். இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்குறோம். ஃப்ரண்ட் பீஸில் வந்து 3/4 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்குது. அதை நாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 3/4 இன்ச்சை டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். கீழ் பக்கம் இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து மேலே 4வதாக வர டாட்டை கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 2.25 இன்ச்சு, 2.25லேருந்து 2.5 இன்ச்சு அளவு வச்சுங்க. அப்படியே மடிச்சுட்டு ஒரு 4.25 இன்ச்சு நீளத்துக்கு இந்த டாட் வந்து நான் பிடிக்கிறேன். 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி எந்த அளவுக்கு கிளாத் ஒதுங்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இது வந்து அளவு ப்ளவுஸில் 4 டாட் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ப்ரெஸ்ட் சைஸுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால நம்மளும் அதே மாதிரி டாட் பிடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிலாம் எடுக்க வேணாம், எடுக்காமல் அப்படியே டாட் வந்து நம்மளும் பிடிச்சி தைச்சாச்சு. ஸோ பேக் சைடு அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் எந்தெந்த இடத்துல எக்ஸஸாக கிளாத்து லைட்டாக தேவையோ
அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் அகலம் என்னவோ அதே ஆம்ஹோல் சைஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சில கரெக்ஷனுக்காக நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஸ்லீவ் என்னோடய மெத்தடில் எப்போவுமே நான் எப்படி அளந்து பார்ப்பேனோ அது மாதிரி அளந்து பார்க்கும்போது எனக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 1 இன்ச்சு கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. ஆம்ஹோல் சுற்றளவு ப்ளவுஸில் உள்ளது கம்மியாக இருக்குது. ஸோ உடம்போட சுற்றளவை ஸ்ட்ரெயிட்டாக அதை மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் குடஞ்சி கட் பண்ணிக்கிறேன். குடஞ்சி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அளந்து பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது ஸ்லீவ் ரவுண்டு. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடம்போட சுற்றளவை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஷோல்டர்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். எப்போதுமே நான் ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணிட்டு வருவேன். இப்போ உங்களுக்காக ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்தே ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக வந்து நமக்கு 2 இந்த ஜாயிண்ட்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. எப்போதும் போல் 2 தையல் போடணும்ல. ஆம்ஹோல்ஸ் ரவுண்டில் 2 தையல் போட்டுக்கலாம். பாதி பாதியாக மூட்டுறதுனால அதுலேயே 2வதாக தையல் போட்டுக்கிட்டு கீழ்ப்பக்கமும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. எங்கேயுமே வந்து நம்ம நிப்பாட்டி கட் பண்ணலாம் வேணாம். அப்படியே வந்து திருப்பி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர்கிட்டயே வந்து முடிச்சுக்கலாம் தையலை. 2 பக்கமே நமக்கு 2 தையல் வந்துடும். இப்போ ஸோ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எங்கேயுமே நமக்கு சுருக்கம்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நீட்டாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சைட்லேயும் நமக்கு எங்கேயுமே அப் அண்ட் டவுன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து இதை மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி டாட் பிடிச்சி நீங்கள் வந்து அதை சரி பண்ணி தைங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸில் ஒரு சில நேரங்களில் அதே மாதிரி வரப்போ நம்ம அதே மாதிரி தைச்சி கொடுக்கலாம் கஸ்டமருக்கு. ஸோ இடுப்போட சுற்றளவு ஹூக்பட்டி பக்கத்துலேருந்து அளந்து 2 பக்கமும் அளந்துங்க. ஹூக்பட்டியை சேர்ந்து அளக்கணும், ஐப்பட்டியை விட்டுட்டு அளக்கணும். இப்போ 8 இன்ச்சு இருக்குது ஒரு சைடுக்கு. இந்த ப்ளவுஸோட முழு சுற்றளவு வந்து 34 இன்ச்சு. ஃபஸ்ட்டு வந்து இடுப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சைடு தையல் ஓட்டி அப்படியே நிப்பாட்டிங்க. அடுத்ததாக அப்படியே ஸ்லீவ் ரவுண்டு என்னென்னு அளந்து பார்த்துங்க. 5.25 1 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம 6 இன்ச்சாகவே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வர வேண்டியதுதான். எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஸ்லீவு. ஸோ ஸ்ட்ரைட்டாக தையல் போடவில்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பெண்ட் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லீவு. அது மாதிரி தைச்சிங்கன்னா எங்கேயும் சுருக்கம் விழுவாது. நல்லாயிருக்கும் ஸ்லீவ் ரவுண்டு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு உடம்பு சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாத்தையும் டேப்பால் அளந்து செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு தைச்சதுக்கப்புறம் எல்லா அளவுகளும் கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி வச்சு அளந்துக்குங்க. ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா கிளாத்து எக்ஸ்ட்ரா தையல் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம். அப்படியே இன்னொரு சைடு வந்து ஸ்லீவ் சைட்லேருந்து ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா 2 பக்கமே ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு மேலே தெரியணும். அதாவது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து மேல் பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து போடுறதுக்கு கரெக்டாக வரும். பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர அளவு வந்து நமக்கு தெரியாது. அது வந்து அவ்வளோவா இப்போ உங்களுக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்காது. ஸோ எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2.25 இன்ச்சு இடுப்பு சுற்றளவில் கிளாத் வந்து அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம இப்போ டாட் பிடிக்க போகிறோம். ஒரு சிலர் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம டாட் பிடிக்கலன்னு கேட்குறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் எங்கே டாட் பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 9.25 இன்ச்சு அப்படிங்கிறத முதுகு பக்கத்துலேருந்து 5 இன்ச்சு விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா கிளாத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இந்த டாட் வந்து ரொம்ப பேக் சைடு தள்ளி போகாமல் இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் முன்னாடியே வேணும் உங்களுக்கு டாட் அப்படின்னா சைடு ஜாயிண்டில் அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. 4.25ங்கிறத இந்த சைடு 4.25, அதாவது 9.25 இருந்துச்சு. ஒரு சைடு வந்து 5 இன்ச்சு, இன்னொரு சைடு வந்து 4.25 இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தையல் போடும்போது இடையில வரிசையாக போட்டுக்கிட்டே வராமல் லாஸ்ட்டில் இதை மாதிரி 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துருங்க. இதை மாதிரி சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கிறேன். கிளாத் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த தையல் போடணுமோ, அதாவது ஒரு 3 தையல் 4 தையல் போடுவோம்னா அந்த தையலை இப்போ வந்து போடும்போது உங்களுக்கு எங்கேயுமே இந்த பேக் சைடு லாஸ்ட் வரைக்குமே அப் அண்ட் டவுன் வராது. ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து நாட் வச்சு
இந்த ப்ளவுஸை வந்து நான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். நெக் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக நம்ம அழகாக வரும். இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் போர்ஷன் நான் சொன்ன மாதிரி பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். அளவு ப்ளவுஸில் அது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நாமளும் அப்படியே தான் தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக் ஷேப்லாம் நமக்கு ரொம்ப நீட்டாக, உள் சைடு எல்லாமே நமக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.